அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வேலை சார்ந்த விஷயங்களில் சாதிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்கள் வேலை சார்ந்த வேலை கிடைக்கிறது இல்லை கிடைக்காம இருக்கிறது, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது, வேலையில் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தவறுகள் நடத்தல், இந்த மாதிரி வேலை அப்படின்னு வந்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய சகலவிதமான சிக்கல்களும் எப்படி நம்ம சுபத்துவமாக மாற்றி நேர்த்தியாக பண்ணிக்கிறது, நல்ல மாதிரி பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு. சரிங்களா? நம்ம காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிரகம் தான் முக்கால்வாசி வேலை உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயம், வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் சிக்கலை அனுபவித்தாலும் இந்த கிரகம் முடிவு பண்ணும். எது தசை நடத்தும் கிரகம் தான் ஆகச்சிறந்த முறையில் முடிவு பண்ணும். அதை மீறி தான் ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவம் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசை நடத்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த வேலை நீடிக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வராது. அதனால் எந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் தசை நடத்துகின்ற கிரகம்தான். நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், பணம் வருமா, வந்தால் எவ்வளோ வரும், 1000 2000 10,000 10 லட்சம் 10 கோடி இந்த மாதிரி பிரித்து விடுறது, இந்த மாதிரி பணம் வந்தால் எவ்வளோ வரும், போன காரியம் வெற்றியுடன் வீடு திரும்புவீங்களா, வீட்டில் இன்னைக்கு நிம்மதி கிடைக்குமா, இந்த மாதிரி உங்களுடைய அணுவணுவான முழுமுற்றான உங்களுடைய சகலவிதமான செயல்பாடுகளையும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் உங்களுடைய லக்னமாகிய தனுசு முதற்கொண்டு 12ஆம் வீடு 1ஆம் வீடு 2ஆம் வீடு இப்படி சுற்றிட்டு 12ஆம் வீடு விருச்சிகம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி சுபத்துவமாக ஆகச்சிறந்த நன்மைகளை கொடுத்து விடும் நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் எந்த பாவகத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த பாவகத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நல்ல பலன்களை வாரி வழங்கிவிடும். நல்ல சுபத்துவமாக உட்கார்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் இத்தனையும் கிடைச்சிடும். உங்களுக்கு சரியான படிப்பு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் தசை நடந்துச்சுன்னா படிப்பில் மிக முதன்மையாக வருதல் அது நடக்கும். படிப்புன்னு வந்துட்டாலே பிச்சு உதறுவீங்க. நல்ல கிரகம் தசை நடத்தும் பட்சத்தில் படித்து முடிச்ச அடுத்த நிமிஷமே வேலை கிடைத்து விடும், அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வைக்கும். அந்த கிரகம் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி ஆகச்சிறந்த முன்னேற்றம், நல்ல பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். ஊதிய உயர்வு முதற்கொண்டு நல்ல வருமானத்தை ஈட்டும் அளவிற்கு தொழிலும் சரி வேலையும் சரி மிகச்சிறந்த ஆகச்சிறந்ததாக அமைந்துவிடும். சரியான நேரத்தில் திருமணம் நடந்தேறும். நல்ல கணவன், நல்ல மனைவி, ஆகச்சிறந்த குழந்தை செல்வம், இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக கொடுக்கும் அந்த கிரகம். நீடித்த வருமானம் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி, நல்ல பெயர் கணவன் மனைவி இவர்களிடத்திலும் சரி, அப்பா அம்மாவிடத்திலும் சரி, ஆகச்சிறந்த ஒரு அன்புமிக்க குடும்பமாக மிக அருமையாக உங்களுடைய குடும்பம் அமையும். இன்புற்று இருக்கும். எப்பொழுதும் குடும்பத்தில் குதூகலம் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல கிரகம் தசை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த சொத்து சேர்க்கை, ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, அசையா சொத்துக்கள் சேர்க்கை, வீடு மனை வண்டி வாகனங்கள் சேர்க்கை, அடுக்குமாடி கட்டிடங்கள், விவசாய நிலங்கள், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், செல்வங்கள், இது எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும். மிகச்சிறந்த உன்னத பலன்களை கொடுக்கும். சமூகத்தில் உங்களுடைய உறவுகள் மத்தியில் மிக முதன்மையாக திகழ வைக்கும்.
புகழ், கௌரவம், அந்தஸ்திற்கு குறைவே இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு கர்வமே இருக்கும். நான் தொட்டனா நடக்காமல் இருக்காது, சாதிச்சிருவேன், நான் நினச்சா போதும் முடிச்சு காட்டிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கர்வமே உள்ளுக்குள்ள வரும் அளவிற்கு அந்த கிரகம் வந்து அள்ளி தெளிக்கும் நன்மைகளை. ஆனால் அதுவா காரணம்? ஆகச்சிறந்த கிரகம் தசை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து உண்மை. அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவர்களோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று பகைத்தன்மையோடு தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப துன்பம் நிச்சயமாக வந்து சேரும். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை கொடுத்துவிடும். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கிரகம் கொடுமைகளை செய்யும். அதனாலதான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல். கௌரவத்தை இழத்தல், புகழை இழத்தல், வஞ்சனைக்கு ஆளாகுதல், கெட்ட பெயர், சமூகத்தில் பழிபாவத்தை சுமத்தல், இதெல்லாம் நடக்கும். கடனாளி ஆகுதல், அப்பா அம்மா உறவுகளிடையே, கணவன் மனைவி உறவுகளிடையே, குழந்தைகளிடையே விரோத போக்கை கடைபிடிக்கும். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் விரோத போக்கு உண்டாகும். நெருங்கிய உறவுகளை இழத்தல் முதற்கொண்டு, வீடு வண்டி வாகன இழப்புகள் முதற்கொண்டு, சமூகத்தில் கெட்ட பெயர் உண்டாகுதல் முதற்கொண்டு, தன் நிலையில் இருந்து கீழே இருப்பதற்கே அந்த கிரகம் பார்க்கும். ஒரு கிரகம் நல்லது பண்ணிட்டு போயிருக்கும், அடுத்து வர தசாக்காலம் அன்எக்ஸ்பெக்டடா அந்த கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் கீழே இறக்கி விடதான் பார்க்கும். அது அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த தசாக்காலம் சம்பாரிச்சு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதப்பு இருக்கும் இல்லையா? அப்போது உள் மனசு சொல்லும், இது மாதிரி நான் 2000 பார்த்தவன்டா, டக்குன்னு ஏதாவது லாஸ் ஆகுது, ஏதாவது ஒன்று கை கட்டாமல் போகுது அப்படின்னாலே இது மாதிரி நான் 2000 பார்த்தவன்டா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு இறங்கும். அந்த சுய புத்தி தசாக்காலம் முடிகிற வரைக்கும் அப்படி சுமாராக இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெயர் புகழ் முதற்கொண்டு இந்த தசா காலத்தில் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, பணம் முதற்கொண்டு சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, உறவுகள் முதற்கொண்டு சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் தூக்கி 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 இந்த தசா காலத்தில் போடுவீங்க. அது இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் போய் லாக் ஆகும். லாக் ஆகும்போது தான் அந்த ஒரு நினப்பு வரும். என்ன வரும்? நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, நம்மளால் ஏகப்பட்ட பேர் பொழைச்சி தான் இருக்காங்க, நம்மளால் வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்போ வந்து எல்லாமே தடை தாமதங்கள் தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வருமான குறை ஏற்படுது, நிம்மதியாக இருக்க முடியல, உறவுகள் மத்தியில் கெட்ட பெயர் ஆகுது அப்படின்ற அளவுக்கு அந்த திங்கிங் வந்து அப்போ தான் வரும். அப்போ தான் ஜாதகத்தையே தூக்குவாங்க. அதனால தான் சொல்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். இப்போ விஷயத்துக்கு போயிடுமா? இந்த தனுசு லக்னம் மெயின், அதுதான் 100% வேலை செய்யும். ராசி 50% சொல்கிறாங்க, எனக்கு அதில் கூட நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? அப்போது தனுசு லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மகாரகம், உயிர்காரகம், விதி தொடங்கிய இடம் அந்த இடம். அந்த இடத்திலிருந்து 2ஆம் வீடு மகரம், 3ஆம் வீடு கும்பம், 4ஆம் வீடு மீனம், 5ஆம் வீடு மேஷம், 6ஆம் வீடு ரிஷபம். இந்த ரிஷபம் தான் உங்களுக்கு வேலை வந்து எந்த மாதிரி வேலையை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுற இடம் இந்த ரிஷபம். அதற்கு உரிய கிரகம் சுக்கிரன். சரிங்களா? அப்போது இந்த 6ஆம் இடம் தான், இந்த 6ஆம் இடம் சம்மதிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து வேலையில் உட்கார முடியும். இந்த தனுசு லக்னத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அளப்பரிய சம்பளம் வாங்கணுமா, வேலையில் எப்பயுமே சிக்கல் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரி வேலை சார்ந்த சகல விதமான விஷயங்களையும் முடிவு செய்வது யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். ரிஷபம் தான் முடிவு செய்யும். ரிஷபம்னா என்னது? காளை மாடு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இடம்
நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னாலே இந்த ரிஷப வீடு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு வேலை அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் எந்த வயசு வேணாலும் இருங்க, ஒரு 23 வயசு 24 வயசில் வேலைக்கு போகிறீங்க, இல்லை 70 வயசு ஆகுது நான் வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், தெம்பா திராணியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், 40 வயசு ஆகுது 50 வயசு ஆகுது அப்பையும் நல்லா விடாப்பிடியாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் வேலையில் நீடித்த வேலை, நீடித்த ஊதிய உயர்வு, நீடித்த திருப்தி வேலையில் இது எல்லாமே அப்போ தான் கிடைக்கும். அப்போது இந்த வேலை அப்படின்னு வந்துட்டாலே வேலை கிடைக்காம போகிறது, வேலையை தேடிட்டு இருக்கிறது, அப்புறம் வேலை சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி இடமாற்றங்கள் நடக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அடிக்கடி இடமாற்றங்கள் நடக்கிறது, ஊதிய உயர்வே இல்லாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது, ஊதிய உயர்வே இல்லாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது, பிடிக்காமல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது, வேலை செய்யும் பொழுது தவறுதல் அடிக்கடி மிஸ்டேக்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறது, இதை விட இன்னும் பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணுறது, ஃபாரின் போய் வேலை செய்கிறது, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போய் வேலை செய்கிறது, இது எல்லாத்தையும் இதுதான் முடிவு பண்ணும். அது மட்டுமல்ல, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் வேலை கிடைத்தல், வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுபத்துவமாக மாறுதல் எல்லாமே இந்த 6ஆம் இடம் முடிவு பண்ணுறது தான். உங்களுக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அப்படின்னாலே இந்த 6ஆம் இடம் தான். இவர் தான் சுக்கிரன் தான் உங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறத தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிரனை நம்ம எப்பயுமே சுபத்துவப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை சார்ந்த சிக்கல் வரும் முன்னே காட்டிவிடும். எந்த சிக்கலாக வந்தாலும் சரி வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இந்த வேலையில் எதிரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும், இவங்கெல்லாம் எதிரிங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலை சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு சுபத்துவம் அப்படின்னா இந்த தனுசு லக்னத்துக்காரங்க சுக்கிரனை விடக்கூடாது, கெட்டியாக பிடிச்சிக்கணும். சுக்கிரனின் அதிதேவதை யார்? மகாலட்சுமி. இது எப்படி வேண்டது அப்படிங்கிறது நம்ம கடைசீட்டில் பார்க்கலாம். அப்போது இந்த மகாலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கிக்கிட்டே நீங்கள் வர 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 வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் எந்த சிக்கலை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் அதுலேயும் அந்த சிக்கல் நீங்கும். சரியா? அப்போது இது மட்டுமே நிறுத்திடுமா அப்படின்னா ஆகச்சிறந்த வட்டி தொழில் எதுனா அந்த 6ஆம் பாவம். அப்போது இது யாராவது ஃபைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மிகுந்த சுபத்துவமாக மாறும். அந்த ஃபைனான்ஸ் தொழில் சூடு பிடிக்கும். அப்பேற்பட்ட இடம் இந்த 6ஆம் இடம். அது மட்டுமல்ல, இந்த இடம் வேலை மட்டும் நினைச்சோம்னா தப்பு. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எதிரிகள் அது எந்த லைனில் இருந்தாலும் சரி, அந்த எதிரிகள் மகாலட்சுமியை சுபத்துவப்படுத்த 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த அழிந்து போவார்கள். எந்த எதிரியாக இருந்தாலும் சரிங்க, வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்களில் எதிரி, நண்பர்களில் எதிரி, வேலை செய்கிற இடத்துல எதிரி, தொழில் பண்ணுற இடத்துல எதிரி, இந்த மாதிரி எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, இந்த தனுசு லக்னத்துக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவரை வணங்கினீங்கன்னா, மகாலட்சுமியை வணங்கினீங்கன்னா நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய அந்த தெம்பு திராணியை பக்காவாக கொடுத்துரும் இந்த சுக்கிரன் மகாலட்சுமி. ஒரு வம்பு வழக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, கோர்ட்டு கேஸு, இதில் எல்லாத்துலேயும் தர்க்கம், அது விவாதங்கள், பெருத்த விவாதங்கள், சண்டைகள், இதில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போட்டி பொறாமை முதற்கொண்டு சகல விதமான விஷயங்களிலும் உங்கள் லைஃப்பில் எந்த கோர்ட்டு கேஸ் விஷயமா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் விஷயமா இருந்தாலும் சரி, எதுலையும் சரி, எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கணும்னா இவர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ அதுவும் சுபத்துவமாக மாறும். அப்போ தாய் மாமன் இந்த இடம் அருளப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் சரி இந்த 6ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த உறவு சீராகும், கருத்து வேறுபாடுகள் மாறும். யார்கிட்ட? மாமா கிட்ட, மாமான்னு கூப்பிட்றவங்க கிட்ட. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இதுவும் நடக்கும். சைமல்டேனியஸாக இது வணங்க இதுவும் சேர்ந்து நடக்கும். அது மட்டுமல்ல, ஒரு போராட்டம் பண்ணி ஜெயிக்கிறது, போராடி வெற்றி கொள்ளுதல். இந்த கம்யூனிஸ்டுங்கெல்லாம் கத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் போராடி
ஒரு விஷயம் வெற்றிக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மகாலட்சுமியை வணங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது வெற்றியில் முடியும். நீண்ட போராட்டத்திற்கு பின் வெற்றியை நீங்கள் சுவைக்கணும் அப்படின்னா இந்த ரிஷப வீடு அனுமதிச்சாதான் மட்டும்தான் உண்டு. வேலை அப்படின்னாலே 6ஆம் இடம் மட்டும்தான். அப்போ வேலை சார்ந்த சகல விதமான விஷயங்களும் இவரை வணங்க வணங்க நீங்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் உண்டு. போட்டி அப்படின்னாலே ஒரு விளையாட்டு போட்டி கூட இதில் சேரும். பயங்கரமான ஒரு போட்டிகளில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா 6ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போது விளையாட்டு வீரர்கள் போட்டியில் ஈடுபடும் பொழுது கூட இந்த 6ஆம் இடம் வேலை செய்யும். மகாலட்சுமி வணங்கும் பட்சத்தில் போட்டியில் வெற்றி. அது மட்டும் இல்லை, ஒரு எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, போட்டி தேர்வு எல்லாத்துலேயும் வெல்லணும் அப்படின்னாலும் இந்த 6ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்போ அதுவும் கிடைக்கும். சுக்கிரனை வணங்க 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 அந்த விஷயமும் சுபத்துவமாக மாறும். அப்புறம் ஒரு இன்டர்வியூ, அதான் முதல்ல நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீண்ட கால திருமண சண்டைகள் இதுக்குள்ள தான் வச்சிருக்கு. ரொம்ப காலமாக ஒரு திருமண சண்டை, அதாவது திருமணம் நடந்து அதில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் போகுதுன்னு வச்சோங்களேன். அந்த சண்டை இந்த 6ஆம் இடம். அப்போது டைவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் விவாகரத்து வேணும் அப்படின்னாலும் இந்த 6ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். சகலவிதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒரு போட்டித் தேர்வு எல்லாத்திலையுமே இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுதுதான் மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் சுவைப்பீர்கள். அந்த 6ஆம் இடம் அது மட்டுமா அப்படின்னா அது மட்டுமல்ல, கடன் அடைபடுதல். அந்த 6ஆம் இடம் கடன் அந்த 6ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து விடும் பட்சத்தில் நீங்கள் வட்டிக்கு விடலாம். 6ஆம் இடம் சுபத்துவத்தை இழந்து அந்த இடம் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வட்டிக்கு வாங்க போறோம்னு அர்த்தம், கடனாளி ஆக போறோம்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய கடன் எல்லாம் முழுமுற்ற அடைந்து போகணும் அப்படின்னாலே இந்த 6ஆம் இடம் நீங்கள் சுக்கிர பகவானை வணங்க 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 கடன் முழுமுற்றாக அழிந்து போகும், கடனை அடைத்து விடுவீர்கள். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் இந்த 6ஆம் இடம். இந்த தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னா சுக்கிரன். ரிஷப வீடு 6ஆம் வீடு, அதுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனின் அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமியை வணங்குறீங்க, ஓகேங்களா? அப்படி வணங்கும் பொழுது அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியமும் இருக்கு. என்ன ஆதிபத்தியம்? 11ஆம் இட ஆதிபத்தியம். அப்போ அந்த 11ஆம் இடம் அதுவும் துலாம் வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடு. அப்போ நீங்கள் அழகா சுக்கிரனை சுபத்துவப்படுத்தும் பொழுது, மகாலட்சுமியை வணங்கி கொண்டே வரும் பொழுது 6ஆம் இடமும் சுபத்துவமாக மாறும், 11ஆம் இடமும் சுபத்துவமாக மாறும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுபத்துவமாகும், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுபத்துவமாகும். அந்த நட்சத்திர அதிபதிகளும் சுபத்துவமாக மாறுவார்கள். அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கெங்கெல்லாம் உங்கள் 12 பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் சுபத்துவமாக மாறும். அப்போ ஜாதகமே வலுப்பெறுகிறது. 11ஆம் பாவம் என்ன கொடுக்கும்? மிகப்பெரிய சொத்து அந்த 11ஆம் பாவம். இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கோம், 4 ஏக்கர் வச்சிருக்கோம், 3 ஏக்கர் வச்சிருக்கோம், அது நார்மல். 3 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படின்னா கிளீனா அந்த 11ஆம் இடம் தான். அப்போ அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு அது வழிவகுக்கும். ஏன் நம்ம ஆகக்கூடாதா? மாட்டோமா? முடியாதா? அப்போ இதுக்குள்ள சூட்சமம் இருக்கு. அப்போ நீங்க கரெக்டா வணங்குனீங்கன்னா இதுவும் கிடைக்கும், இதுவும் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ யார் யாரெல்லாம் இந்த 11ஆம் இடம் இன்னொன்னையும் கையில் வச்சிருக்கு. நோய் நிவர்த்தி இந்த இடத்துல உண்டு. அப்போ நோய் நிவர்த்தி அப்படின்னா அந்த 11ஆம் இடம் உடல் பலம், தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இதுவும் நடந்தேறும். உங்களுக்கு தலைமை தாங்கும் தகுதி இந்த 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தலைமை பதவிகள் கிடைக்கிறது, ஒரு விஷயத்தை ஒரு 10 பேருக்கு ஒரு அட்வைசராக இருக்கிறது, ப்ளஸ் ஒரு 10 பேரை வழி நடத்துறது, ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறது. அப்போ அந்த தலைமை பண்பு, அந்த தகுதி உங்களை தானாக தேடி வரும். 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் இது நடக்கும். 6ஆம் இடம் மாமன் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் அக்கா, அண்ணன், பெரியப்பா
இவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்திலும் மாறும். இவங்க கிட்ட சுமூகமான உறவு நடக்கும், சுமூகமாக உறவு வந்து நீடிக்கும். இவர்களால் அந்த சுக்கிரனை வணங்க வணங்க ஆகச்சிறந்த உதவிகள் உங்களை வந்தடையும். 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸ், சேமிப்பு, டெபாசிட். அப்போ அந்த சேமிப்பு வந்து அவ்வளோ சேரும், பணம் வந்து அவ்வளோ சேரும். நிறைய விஷயங்களில் சம்பாதிக்கக்கூடிய அந்த தகுதியை வந்து இந்த 11ஆம் இடம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த 11ஆம் இடம் என்பது மிகச்சிறந்த குறிக்கோள், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய ஆசை. அந்த இடம் உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னா அந்த 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு ஜாதகனுக்கு அங்கே தான் இருக்குது. மிகுந்த பெரிய ஆசைகள், குறிக்கோள்கள், ஆகச்சிறந்த குறிக்கோள்கள் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அப்போ மகாலட்சுமியை வணங்க வணங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், லட்சியத்தை நோக்கிய பயணம் மிக விரைவாக மாறும். இந்த மகாலட்சுமியை வணங்க வணங்க இதுவும் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஆகச்சிறந்த இச்சைகள் அந்த இடம். அப்போ எதிர்ப்பாலின உறவு, இந்த ஒரு தொடர்பு, ரெண்டு தொடர்பு, ரெண்டுக்கு மேற்பட்ட தொடர்புகள், இது எல்லாமே இந்த 11ஆம் இடம் பேசும். அப்போ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல 2 முறை திருமணம் பண்ணி முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் இந்த 3வது முறையா கம்பல்சரி நிலைச்சிடணும் அப்படின்னா இந்த 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் 3வது முறையா உங்களுக்கு திருமணம் வந்து நின்றுடும். மிகச்சிறந்த எதிர்ப்பாலின உறவு அப்படியே மனசுல நினைச்சாலே 10,000 பட்டாம்பூச்சி அப்படி பறக்கும் பிடிங்கிட்டு. அந்த மாதிரி அந்த ஆசைகள், எதிர்ப்பாலின உறவு இந்த 11ஆம் இடம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நலம் விரும்பிகள். இவங்க பேர் வந்து இந்த 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு உங்க கூட பழகினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றா அழுதுருவாங்க. அந்த இடம் இந்த 11ஆம் இடம். அப்போ அப்பேற்பட்ட உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் இந்த 11ஆம் இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள், நிறைய பில்டிங்ஸு, ஏகப்பட்ட கார்கள், வண்டி, வாகனங்கள், ஆடு மாடு, கன்றுகாலி மித்திரங்கள், பெரிய தோப்புகள், தோட்டம் துறவுகள், இது எல்லாமே 11ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. இது எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடத்தை நீங்கள் சுபத்துவமாக மாற்றும் பட்சத்தில் சுக்கிர தசை நடக்கணும், சுக்கிர அந்தரம் நடக்கணும், புத்தி நடக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் சுபத்துவப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது வேலையிலையும் எந்த சிக்கல் இருக்காது, எதிரிகளும் இருக்க மாட்டான், உங்கள் ஆசைகள் நிறைவேறும், நினைச்சது வந்து நினைச்ச மாதிரி வாழ்ந்து அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். 11ஆம் இடம் அவ்வளோ பெரிய அபிலாசைகள், ஆசைகள் அந்த இடம், குறிக்கோள்கள், லட்சியம் அந்த இடம், நிறைய பணம், சொத்து, வண்டி வாகனம், இது எல்லாமே இந்த 11ஆம் இடம். அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் ஆகச்சிறந்ததாக உங்களுக்கு நடந்தேறும். இங்கே இல்லாமல் வேறு இடத்துல போய் சேமிப்பு பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, நிறைய பத்திரங்கள் வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துக்கு சொந்தமானது. அதனால் வந்து மிகப்பெரிய ஆசைகள், குறிக்கோள்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். எதிர்பாலின நட்பு ஆகச்சிறந்த நட்பாக உங்களுக்கு அமையும். தலைமை தாங்கும் தகுதி உங்களை வந்தடையும். நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகமாகும். உங்களுக்கு தெம்பு, பலத்துடன் வலம் வருவீர்கள். அவ்வளோ பெரிய சூட்சமத்தை இந்த 11ஆம் இடம் உட்கார வச்சுட்டு இருக்குது. சரிப்பா, இந்த சுக்கிரனை வந்து எப்படி சுபத்துவப்படுத்துறது? மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை, சாம்பல் நிற அவரைக்கொட்டை வந்து சுக்கிரன். அப்போது அதை வந்து ஒரு வெள்ளை துணியில், பியூர் ஒயிட் கிளாத்தில் வந்து கட்டி, ஒரு 10 இதை போட்டு கட்டி தூங்குற தலகாணிக்கடியில் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 2 பருப்பை ஊற போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பருப்பை தூக்கி செடிங்களுக்கு போட்டுட்டு அந்த வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு வரலாம். தனுசு லக்னத்துக்காரங்க வேலை கிடைக்குமா? கிடைக்கும். பெரிய சொத்து சேருமா? சேரும். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மகாலட்சுமி ஆலயம் போயிடணும், அவரை தரிசனம் பண்ணணும். இன்னொன்று கூட செய்யலாம். அத்தி பழம் மரம் இருக்குது பாருங்க, அதில் வேர், காய்கள், இது எல்லாமே பவுட்ரு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு கூட கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் கரெக்டாக சுடு தண்ணியில் 2 பிஞ்ச் இப்படி எடுத்து போட்டு அதை வந்து நல்லா கலக்கிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கலாம். குடித்தா பத்தாது, அப்படியே கோயிலுக்கு போயிடணும். அப்போ தான் சுபத்துவமாக மாறும். வணங்க ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு இந்த மேற்சொன்ன பலன்கள் எல்லாமே நடந்தேறும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுதல் வேண்டும். மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்தில் ஒரு நாள் நல்லா ஒரு வெண்பொங்கல் பண்ணி மகாலட்சுமிக்கு படைச்சி, ஒரு பட்டு துணியை சாத்தி, பாலபிஷேகம் பண்ணி,
வெண்பொங்கல் படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக நீங்கள் வழங்கி வரும் பட்சத்தில் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.